தைரியமா இருக்கும். உங்க பேத்திக்கு நான் தான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுக்க போறேன். ஐயா தரகர, மத்த ஜாதகங்களை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எங்க ஊர் பையன் ஜாதகம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்க ஊர் எதுமா? தென்காசியா? தென்காசி? தென்காசி சாமிநாதன் ஜாதகம் என்கிட்ட ரொம்ப நாளாவே இருக்கு. பையன் எப்படி? வசதியான குடும்பமா? என்ன அப்படி கட்டிட்டீங்க? வயல் வரப்பு, தோட்டம் தொலைவு எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. யானைய 4 இருக்கு. அடே அப்பா, 4? எப்படி அதுங்களை கட்டி தீனி போடுறாரு? பொம்மை யானைக்கு யாருங்க தீனி போட முடியும்? பொம்மை யானையா? ஏய்யா, வய வரப்பெல்லாம் ஒரிஜினல் தானே? அதெல்லாம் ஒரிஜினல் தாங்க. பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த நிமிஷம் வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் ஏதாவது பண்ணலாம்னு இருக்காரு. ஓஹோ. ஆனா ஒண்ணு என்ன? மாப்பிள்ளை சாமிநாதனுக்கு வயசு 62. ஏய்யா, அந்த சாமிநாதன் அப்பன் பேர் சந்தான கிருஷ்ணன் தானே? அதை எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? அறிவு கட்டவன. அந்த சாமிநாதன் என் கூட படிச்சவன்டா. என்னையே பொண்ணு கேட்டு வந்தான். அவன் மூஞ்சி முகரக்கட்டின் சைக்கிள்னு நானே வேண்டான்னு சொல்லிட்டேன். அவனுக்கு என் பேத்தியா ஓங்கி கொடுத்தேன். மிச்சா இருக்கு 2 பல்ல ஆகாசத்துல பறக்கும். முகர கட்ட. நான் எல்லா விஷயத்தையும் விளையாட்டா இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கராரா இருப்பேன். கல்யாணம்னு வந்துச்சுன்னா என்னுடைய அந்தஸ்து கௌரவத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா வரணும். அதை நினைவுல வச்சுக்கிட்டு போய் தேடு. கோபப்படாதீங்க. நீங்க தென்காசின்னு சொன்னதுனால எங்கிட்ட இந்த ஜாதகத்தை சொன்னேன். பாத்தியா என் பேத்திய? பாரு, வாய பழக்காத. இவளுக்கு தகுந்த மாப்பிள்ளையா தேடு. கொஞ்சம் டைம் கொடுக்கும். உங்க பேத்திக்கு தகுந்த ஜோடியாவும் உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நல்ல வரனாவும் சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். கொண்டுட்டு வா. வரேன். எதுக்காக தரகர வர சொன்னீங்க? ஏன் ஜாதகத்தை எல்லாம் பாக்குறீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணு வேண்டாம். ஆய மூடுறி. வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது வயசுல நெருப்ப கட்ட மாதிரி இருக்கு. எனக்கு 12 வயசுல கல்யாணம் ஆச்சு. உனக்கு இப்ப என்ன வயசு ஆகுது? நீங்க இப்ப என்ன சொன்னாலும் சரி, நான் முடிவா சொல்லிடுறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதான் கேக்குறேன். ஏன்னு பாட்டி. என்னம்மா? இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். இத நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். அப்படின்னா அவன் யாருன்னு சொல்லு, அவருக்கு பேசி முடிச்சிருவான். ஆனா ஒண்ணு, நீ லவ் பண்ற பையன் நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவனா இருக்கணும். அதாவது கோடீஸ்வரன் ஓனாசிஸ் மாதிரி இருக்கணும். கொடியில ஓடுற ஓனா மாதிரி கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. உன்னை பத்தி அவளுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதாண்டா லவ் பண்ணிருப்பா. இந்த பாருமா, நாளைக்கு நீ அவனை கூட்டிட்டு வா. கல்யாண விஷயமா பேசி நாளைக்கு வா. அது பேசப்படாது. இந்த அளவுக்கு நான் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆமா, நாளைக்கு நீ அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். அதான் கரெக்ட். லவ் பண்றியா? பண்ணு பண்ணு. நான் உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னேன். நாளைக்கு பையனை கொண்டு வந்து நிறுத்துங்கிறாரு. இப்ப நான் எங்க போறது? நாளைக்கு இங்க இருந்தா